சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். காணுமா? அது எப்படிமா காணாம போவோம்? நீ இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி பாரு. நினைச்சேன் எல்லாம் உங்க அப்பாவோட வேலைதான். எனக்கு தெரியாம என் போன்ல இருந்து 5000 ரூபாயை அவர் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காரு இவர். என்ன எல்லாரும் நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி குறு குறுன்னு பாக்குறீங்க? நல்லா வசமா சிக்கிக்கிட்டீங்க தாத்தா. நீங்க பாட்டி போன்ல இருந்து 5000 ரூபாய் எடுத்தது எல்லாருக்குமே இங்க தெரிஞ்சு போச்சு. ரூபாய் எடுத்தோம் 5000 சொல்றாங்களே. கடவுள் பாதி காப்பாத்திட்டான். என்ன மனுஷங்க நீங்க? குடும்ப செலவுக்காக வச்சிருந்த 5000 ரூபாய் பணத்தை என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம என் போன்ல இருந்து உங்க நம்பருக்கு மாத்திருக்கீங்க. எதுக்கு? அந்த பாழா போன சீட்டு விளையாடுறதுக்கு தானே. இப்ப அந்த 5000 ரூபாய் இருக்கா இல்லையா? போச்சா? மொத்தமா போச்சா? ஒண்ணு பொறுப்புள்ள மனுஷனா இருக்கணும், இல்ல வயசுக்கு ஏத்த பக்குவமாவது இருக்கணும். ரெண்டுமே இல்லன்னா உங்களை வச்சுட்டு நான் என்ன குப்பையை கொட்டுறது? எத்தால எழுத்து தள்ளடி எனக்குன்னு வந்து சேர்ந்திருக்காரு. ஏன்பா அந்த 5000 ரூபாயில இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கலாம்? இப்படி அசால்ட்டா கொண்டு போய் உதறி விட்டுட்டு வந்திருக்கீங்க. ஏன்பா இப்படி? ஏம்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன மட்டும் நீங்க இதை பண்ணாதரா கதிரு, அதை பண்ணாதரா கதிர்னு சொல்றீங்கல்ல. நீங்க மட்டும் இப்படி ரம்மி விளையாடிட்டு இருக்கீங்க பொறுப்பு இல்லாம. என்னமோ பண்ணுங்க. ஒரு ஹெல்மெட் வாங்குறதுக்கு சாவ வேண்டியதா இருக்கு. அப்பா, கேக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. தயவு செஞ்சு இதுக்கு அப்புறம் இப்படி பண்ணாதீங்க. தாத்தா, நான் ஒரு சின்ன குழந்தை. நானும் உங்களுக்கு சொல்ற மாதிரி வச்சுக்கிட்டீங்களே. அப்பா, இனிமேலாவது தயவு செய்து இந்த மாதிரி செய்யாதீங்கப்பா. நீயும் என்னென்ன திட்டணுமோ திட்டுட்டு போமா. மாமா, நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஆஹா, இதுக்கு ஒரு 4 திட்டி இருக்கலாமே. துவரம்பருப்பு தீர்ந்து போச்சு, பார்த்து வாங்கி வைங்கன்னு 2 பேர்கிட்டயும் சொன்னேன். அகிலா, அகிலா, இவள அகிலா, முதல்ல அத கழட்டு. என்னம்மா சொல்லு. ஏண்டி, கிச்சன்ல எது இருக்கு எது இல்லன்னு நேத்தே செக் பண்ணிட்டு மளிகை சாமான் கடையில வாங்கி வைக்க சொன்னேன்ல. இப்ப பாரு, சாம்பார் வைக்க பருப்பு இல்ல. எங்க போறது? உருப்படியே ஒண்ணு பண்ண மாட்டீங்களா? ஐயய்யம்மா, ஒரு நிமிஷம் நில்லுமா. உடனே திட்டாதம்மா. நேத்து நீ சொன்னதும் நான் கடைக்கு போனேன். ஆனா கடைக்கார முடியாதுன்னு சொல்லி உன்னை வர சொல்லிட்டாரு. என்ன வர சொன்னாரா? எதுக்குடி? நிறைய பாக்கி இருக்காமா, இனிமே கடன் தரமாட்டாராமா. அப்படியா சொன்னாரு?
5ஆம் தேதி மகாக்கு சம்பளம் வந்துரும். கடனை கொடுத்துறோன்னு கேட்க வேண்டியதானே? அதெல்லாம் சொன்னம்மா, ஆனா அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. மகா கல்யாணம் முடிச்சு போனதும் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாரு. சம்பாதிக்கிற ஆள் இப்ப வீட்ல இல்லையே, எப்படி கடனை திருப்பி தருவாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. மனுஷங்கெல்லாம் எப்படி இருக்காங்க பாரு. அம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. கடை பாக்கிய நான் கொடுத்துடுறேன். நீ குடுக்குறியா? உனக்கு ஷேர் ஆட்டோக்கே நான் தான் குடுக்கறேன். இந்த அசிங்கம்லாம் உனக்கு தேவையா? சரி, கொஞ்சம் அமைதியா இரு. அம்மா, நான் உண்மையதாம்மா சொல்றேன். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா? ஆமா. மீனாட்சி, வாங்கக்கா. என்ன கோகிலா, யாருக்கு வேலை கிடைச்சிருக்கு? வாங்க ஆண்டி, எனக்கு தான் வேலை கிடைச்சிருக்கு. ஓ அப்படியா? சூப்பர் டி. என்ன வேலை? வேலையா? இந்த பாரு, நாங்க சொல்லிக்கிறோம். சரிங்கம்மா, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டி, தண்ணிய சுத்தம் பண்ற வாட்டர் பியூரிஃபையர் இருக்குல்ல, அத விக்கணும். ஒண்ணு வித்தா 500 ரூபாய் கிடைக்கும். அப்படியா? அதை எப்படி நீ விப்ப? உனக்கு எப்படி விக்க தெரியும்? அது வந்து அப்படி கேளுங்க ஆண்டி. அதுவும் இவ மூஞ்சிக்கெல்லாம் யார் வாங்குவாங்க? ஹலோ மேடம், இந்த மூஞ்ச பார்த்து தான் எனக்கு வேலையே கொடுத்திருக்காங்க. அத தெரிஞ்சுக்கோ முதல்ல. ஆ, கோகிலாவை ஏன் இப்படி கிண்டல் பண்ற? அவ அழகுக்கு என்ன குறைச்சல்? ஆண்டி, அவள மாதிரி அழகா இருக்கேன்னு சொல்லுங்க, அவ ஆஃப் ஆயிருவா. சரி, பியூரிஃபையர் விக்கணும். அடுத்து? அவ்வளவுதான் ஆண்டி. எத்தனை விக்கிறோமோ அவ்வளவும் காசு. நான் நாளையில இருந்து வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டேன். என்னடி சொல்ற? நாளைக்கே வா. ஆமாமா. மகா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு. மா, கண்டிப்பா சொல்லுவேன். ஆனா அது இப்போ இல்ல. முதல்ல நான் நாளைக்கு வேலைக்கு போய் சேரணும். அங்க செட் ஆகுதான்னு பாப்போம். மாச சம்பளத்தை கையில வாங்கிட்டு சந்தோஷமா போய் சொல்றேன். பரவாயில்ல மீனாட்சி, மூத்தவ கல்யாணம் ஆகி போன கையோட அடுத்தவளுக்கு பொறுப்பு வந்துருச்சு பாத்தியா? பொறுப்பும் இல்ல, ஒரு பொட்டு கடலையும் இல்ல. இவ குடும்பத்துக்காக வேலைக்கு போறாளா? அவ ஓட்ட செல்போனை மாத்திட்டு புதுசா ஒண்ணு வாங்குறதுக்காக வேலைக்கு போறா. ஆமாண்டி, நான் செல்போன் வாங்க தான் போறேன். செல்போன் வாங்கினதுக்கு அப்புறம் சம்பாதிக்கிறது எல்லாமே பூரா அம்மாவுக்கு தான் கொடுக்க போறேன். சரி சரி, நீ எனக்கு ஐஸ் வச்சதெல்லாம் போதும்.